வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்திகள் தொகுப்பை வழங்குவோர் மெல்பேட். ஒன்லி விக்டரி, ஒன்லி மெல்பேட். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நடத்திய பேரணியில் பாஜக எம்பிக்கள் 2 பேர் காயமடைந்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. அரசியல் சாசனம் மீதான விவாதத்தின் போது அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பேரணியின் போது பாஜக மற்றும் இந்தியா கூட்டணியினர் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் பாஜக எம்பிக்கள் பிரதாப் சாரங்கி, முகேஷ் ராஜ்புத் ஆகியோர் காயமடைந்தனர். நாடாளுமன்ற அமளி தொடர்பாக ராகுல் காந்தி மீது தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் போலீசில் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பேத்கரை அவமதித்ததாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது எதிர்க்கட்சிகளுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்களுக்கும் இடையே நாடாளுமன்ற நுழைவாயிலில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்பொழுது எம்பி பிரதாப் சந்திர சாரங்கியை ராகுல் காந்தி தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக ராகுல் காந்தி மீது அனுராக் தாக்கூர் மற்றும் பன்சூரி ஸ்வராஜ் உள்ளிட்ட 3 எம்பிக்கள் நாடாளுமன்ற வாயில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமதித்த விவகாரத்தை பாஜக திசை திருப்ப முயல்வதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்தனர். அப்பொழுது பேசிய கார்கே, பாஜக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் உடல் பலம் காட்டி எங்களை தாக்கியதில் நான் என் சமநிலையை இழந்து அமர்ந்ததாகவும் காங்கிரசாரை நாடாளுமன்றத்தில் நுழைய விடாமல் தடுத்ததாகவும் தெரிவித்தார். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய கருத்துக்களை அவர் திரும்ப பெற வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் குறித்து பாஜகவின் அமித்ஷா கூறிய கருத்து மற்றும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அவரது இமேஜை கெடுத்துவிட்டன என்றும், இதுகுறித்து அவர் வருத்தம் தெரிவிக்காவிட்டால் மக்கள் ஒருபோதும் அவரை மன்னிக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். கர்நாடக சட்டமன்ற கூட்டத்தின் இறுதி நாளில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷாவின் சர்ச்சை கருத்து குறித்து காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது அமைச்சர் லட்சுமி ஹெபால்கர் மற்றும் பாஜக தலைவர் சி.டி. ரவி இடையே வார்த்தை போர் எழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண் அமைச்சரின் ஆதரவாளர்கள் சி.டி. ரவி மீது தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து துரிதமாக செயல்பட்ட அவை காவலர்கள் இரு தரப்பினரையும் உடனடியாக வெளியேற்றினர். அமித்ஷாவுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் விமர்சித்துள்ளார். அம்பேத்கர் குறித்து அமித்ஷாவின் பேச்சுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமித்ஷா அரசியலை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் கடுமையாக சாடியுள்ளார். சத்தமாக பேசினால் உண்மையாகிவிடும் என எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் வலுவில்லாத பொதுச் செயலாளர் என்றும், கத்தி பேசினால் உண்மையாகிவிடும் என்று அவர் நினைப்பதாகவும் சாடினார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறிவிட்டு கொல்லைப்புறம் வழியாக இபிஎஸ் கெஞ்சுவதாகவும் காட்டமாக கூறினார். அம்பேத்கர் குறித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசிய விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்த கருத்துக்கள் தான் தன்னுடைய கருத்து என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் ஆத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமைச்சர் ரகுபதி தான் இருக்கும் கட்சிக்கே விசுவாசமாக இருக்க மாட்டார் என்றும், அவர் பேச்சையெல்லாம் தான் பொருட்படுத்துவது கிடையாது என்றும் காட்டமாக கூறினார்.
மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2 கோடியே ஒரு நபருக்கு மருத்துவ பெட்டகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் திருச்சியைச் சேர்ந்த நபர் 2022ஆம் ஆண்டில் மருத்துவ பெட்டகத்தை பெற்று முதல் கோடி பயனாளிகளை நிறைவு செய்தார். பின்னர் பயனாளிகளின் எண்ணிக்கை 2 கோடியை தொட்டுள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் நஞ்சனாபுரத்தைச் சேர்ந்த சுந்தரம்பாள் என்பவருக்கு மருந்து பெட்டகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். கூட்டணியை நம்பியே திமுக உள்ளதாகவும் திமுகவை நம்பி அதன் கூட்டணி கட்சிகள் இல்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் ஆத்தூரில் பேசிய அவர், திமுக அரசு புதிய திட்டங்களுக்கு குழு அமைப்பதோடு நின்று விடுவதாகவும் அதனை செயல்படுத்துவது இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மக்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி நிச்சயம் அமையும் என்றும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் புதிய வணிக வளாகம் மற்றும் நகர்ப்புற வீடற்றவர்கள் தங்கும் விடுதியினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அவிநாசி பழைய பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக வணிக வளாகமும் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் நகர்ப்புற வீடற்றவர்கள் தங்கும் விடுதியும் கட்டப்பட்டுள்ளது. கேரள முதல்வருடன் கைகுலுக்கி போட்டோஷூட் எடுப்பதில் மட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முனைப்பு காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் அண்டை மாநிலத்தின் கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்கக்கூட தெம்பில்லாத முதல்வராக மு க ஸ்டாலின் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். சர்க்காரியா கமிஷன் அமைத்து ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேங்கை வயல் விவகாரத்தில் மக்களின் பாவத்தை வாங்கிக் கொண்ட திமுக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்காமல் அம்பேத்கரை பற்றி பேசுவதுதான் நியாயமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் பிரச்சினைகளை திசை திருப்பவே அம்பேத்கர் குறித்து பாஜகவினர் பேசியுள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சி நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அயோத்தியில் கடவுள் பெயரை கூறி போட்டியிட்டவர் தோல்வியடைந்தார் என்றும் மக்களின் பிரச்சினைகளை திசை திருப்பவே அம்பேத்கர் குறித்து பேசியுள்ளார்கள் என்றும் கூறினார். அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சென்னையில் மாநில கல்லூரி மற்றும் நந்தனம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மாணவர் சங்கம் மற்றும் மாநில கல்லூரி கிளை சார்பில் காமராஜர் சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் நந்தனம் அரசு கல்லூரி வளாகத்திலும் மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் வட கடலோர தமிழகம் மற்றும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்திருப்பதாகவும் புதுவையில் லேசான மழை பதிவாகியிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. கூடலூர் வனக்கோட்டத்தில் யானைகளின் பிரவேசத்தை தடுக்க 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மனிதன் விலங்கு மோதல்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து கிருஷ்ணா, ஸ்ரீனிவாசன் என 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பொன்முடி கூறினார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது.
அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமியை அங்கீகரித்ததை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது. தேர்தல் ஆணையம் பழனிசாமியை அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய கோரி அதிமுக உறுப்பினர்கள் ராம்குமார் ஆதித்தன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்தனர். இந்நிலையில் விளம்பர நோக்குடன் தொடரப்பட்ட வழக்கு என கூறி நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்தது. சத்துணவு திட்டத்தில் உள்ள சமையல் உதவியாளருக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. சமையல் உதவியாளருக்கான 8,997 காலி பணியிடங்களை மாதம் 3,000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் நிரப்ப அனுமதி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு உள்ளிட்ட தேவைகளை பயனாளர்கள் அரசின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் தெரிந்து கொள்ள வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைதான திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடி விசாரணை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 14ஆம் தேதி விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். இதுகுறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது திருவேங்கடம் மரணம் குறித்த அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. சென்னை எழும்பூரில் சட்டவிரோதமாக செயல்படும் பைக் டாக்ஸியை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் தலைமைச் செயலக முற்றுகை பேரணியில் ஈடுபட்டனர். தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதால் பைக் டாக்ஸி சேவையை தடை செய்ய கோரி நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஹவாலா பணத்தை வழிப்பறி செய்வது போல் நாடகமாடி 20 லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டிய வழக்கில் மேலும் ஒரு காவலரிடம் காவல்துறை விசாரணை நடத்தினர். பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த முகமது கவுஸ் என்பவரிடம் கடந்த 15ஆம் தேதி 20 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்தது தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே ஆற்றுப்பாலம் உள்வாங்கியதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முத்துப்பேட்டை அருகே ஆலங்காடு, வீரன்வயல் கிராமங்களுக்கு செல்லும் கோரையாற்றின் குறுக்கே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கான்கிரீட் பாலம் கட்டப்பட்டது. ஆனால் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் பாலம் திடீரென உள்வாங்கியது. இதனால் பொதுமக்கள் இந்த பகுதியில் செல்ல ஊராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் விவகாரம் குறித்தான வழக்கு இன்று விசாரணைக்கு வராததால் மக்களின் போராட்டம் தொடர்ந்துள்ளது. சுமார் 633 ஏக்கர் பரப்பில் விரிவாக்கம் செய்வதற்கான சின்ன உடைப்பு உள்ளிட்ட 6 கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போதைய மதிப்பீட்டில் இழப்பீடு வழங்க கோரி சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தென்காசியில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் திமுக நகர்மன்ற தலைவரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெல்கம் நகர் பகுதியில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆவேசமடைந்த மக்கள் நகராட்சி அலுவலகத்தின் கேட்டை இழுத்து பூட்டி தர்ணாவில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் நடுவழியில் அரசு பேருந்து நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து ஒன்று வேடச்சந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து பைபாஸ் ரவுண்டானா அருகே வந்தபோது கியர் ராட் பழுதாகி நடுரோட்டில் அரசு பேருந்து நின்றது. இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் நடுவழியில் இறக்கிவிடப்பட்டனர்.
மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெகதீப் தங்கருக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவை நடவடிக்கைகளின் போது கட்சி பாகுபாட்டுடன் ஜெகதீப் தங்கர் நடந்து கொள்வதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியிருந்தன. இதனையடுத்து ஜெகதீப் தங்கரை பதவியில் இருந்து நீக்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக இந்தியா கூட்டணி நோட்டீஸ் அளித்திருந்தது. இந்நிலையில் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடர் 20ஆம் தேதியுடன் முடிவதால் நோட்டீஸ் அளிக்க அவகாசம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் நிராகரிக்கப்படுவதாக மாநிலங்களவை செயலகம் அறிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து மாநில அந்தஸ்தை விரைவாக மீட்டெடுப்பது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறித்து விவாதித்ததாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற சந்திப்பு குறித்து பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் நிலைமை மற்றும் மாநில அந்தஸ்து பற்றியும் ஜம்மு காஷ்மீர் அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் குறித்தும் பேசியதாக தெரிவித்த அவர், மக்களின் நலனுக்காக ஒன்றாக வேலை செய்வோம் என்று நம்புவதாக கூறினார். காஷ்மீரில் நிலவி வரும் கடும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. ஸ்ரீநகரின் பல பகுதிகளில் மெல்லிய பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் குறைந்தபட்ச வெப்பநிலை -6 டிகிரி செல்சியஸாக பதிவானது. அதிகப்படியான குளிர் மற்றும் பனிமூட்டம் காரணமாக மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர். டெல்லியில் கடும் பனிமூட்டத்தால் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகன ஓட்டிகள் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். டெல்லியின் காஷ்மீர் கேட் பகுதியில் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக குறைந்தபட்ச வெப்பநிலை 7.6 டிகிரி செல்சியஸாக பதிவானது. டெல்லியில் ஒருபுறம் பனிமூட்டம், மறுபுறம் காற்று மாசு காரணமாக வாகனங்களை இயக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆயுத கடத்தல் வழக்கில் உல்பா தலைவரின் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. வங்கதேசத்தின் சிட்டகாங் பகுதியில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஆயுதங்கள், ராக்கெட் லாஞ்சர்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் உல்பா அமைப்பின் தலைவர் பரேஷ் பருவா உள்ளிட்ட 14 பேருக்கு சிட்டகாங் சிறப்பு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இந்நிலையில் பரேஷ் பருவா விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை திரும்பினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் 3வது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேன் காபா நகரில் நடைபெற்றது. இதன் பின்னர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அஸ்வின் அதிரடியாக அறிவித்தார். இந்நிலையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து புறப்பட்ட அஸ்வின் சிங்கப்பூர் வழியாக சென்னைக்கு வருகை தந்தார்.